ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். தண்ணி எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 4 தக்காளி போல் நான் எடுத்துக்குவேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி தான். இது சின்ன சின்ன தக்காளி 4, பெருசுனா 2. பச்சை மிளகா கண்டிப்பாக எடுத்துக்குவேன், ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் நாங்கள் 5 பேர்னால ஒரு சின்ன பச்சை மிளகா தான் எடுத்துப்பேன். அதுவும் இந்த மாதிரி பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு போட்டு நம்ம நல்லா தாளிச்சிடணும். தாளிச்சிட்டு வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் அடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிடுறோம். பச்சை மிளகாயும் அது கூடயே சேர்த்துருவேன். நான் சேர்த்துட்டு நல்லா கிண்டி வதக்கி விட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம எப்பயுமே தக்காளி இது மாதிரி நல்லா அரைச்சிட்டோன்னா குழம்பு நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு. ஸோ மூடி வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மூடி வைக்கும்போது அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிடலாம். நான் அரைச்சி வச்சுருக்கேன் என்னோடய தக்காளி அதில் ஊற்றியாச்சு. நம்ம தக்காளி அதில் ஊற்றிட்டோம். அது நல்லா அந்த தக்காளி ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி நல்லா கொதிக்க விட்டுருவோம். அதுக்கு பிறகு தான் வந்துட்டு நான் மிளகாத்தூள் போட்டுவேன். நான் சின்ன பசங்க இருக்கிறனால ஓரளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் போடுவேன். என்னோடய மிளகாத்தூள் ரொம்ப காரமாகவும் இருக்காது. இருந்தால் கூட நான் ஒரு 2 ஸ்பூன் தான் போடுவேன். நல்லா கிண்டி விட்டு கொதிக்கிற அந்த மிளகாத்தூள் வாசனை நல்லா போகணும். போனோன்னா எண்ணெய் தேவை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா ஒரு தலைன்னு குழம்பு நல்லாயிருக்கும் பார்க்கவே. இதில் வந்துட்டு இந்த தக்காளி குழம்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது எந்த புளியையும் ஊற்ற தேவையில்லை, எந்த காய்கறியும் போட தேவையில்லை. உப்பு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்குவேன். ஆக்சுவலாக அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னால. நல்லா குழம்பு வந்துட்டு ஓரளவுக்கு குழம்பு பதத்தில் வர மாதிரி நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விட்டுணும். அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சிடலாம் கொதிக்கிறதுக்காக. இதளவுக்கு கரண்டி இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும் போது விடக்கூடாது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்ச பிறகு மறக்காமல் கொத்தமல்லியும் நம்ம கருவேப்பிலையும் போட்டால் ரொம்ப மணமாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். இது ஆஃபீஸ்லாம் போகிறோம் அப்படின்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி கூட நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். சாப்பாடும் எடுத்துகிட்டு போகலாம்.